ஒரு கடுமையான பிரச்சனை உள்ளது. இந்த ஆண்டும் பாதிக்கப்பட்டீர்கள், அடுத்த ஆண்டும் பாதிக்கப்படுவீர்கள். பாதிப்பு இன்னும் அதிகரிக்கும், பயனற்ற காய்களாக மாறிவிடும். இதில் முதலீடு வேண்டாம். இந்த பயிரால் நாம் முன்னேற வேண்டாம். இறுதியில் சிக்கல் வரும்போது விவசாயிகளுக்கு கண்ணீர் தான் வரும். எனவே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு மிளகாய் என்பது கூட சில பகுதிகளில் ஒரு மிக முக்கியமான வணிக பயிராக மாறி இருக்கிறது. இதை வட கர்நாடகாவில் அதிக அளவில் பயிரிடுகிறார்கள். எனவே இதில் ஒரு தீவிரமான பிரச்சனை இருக்கிறது. அது என்னவென்றால் பழ அழுகல் நோய். இந்த பழ அழுகல் நோய் என்பது பழம் அழுகி போவது இது தெரிவதே இல்லை. பயிர்கள் வளர்ந்து காய்கள் வந்த பிறகு அந்த முதிர்ச்சி அடையும் நிலையில் இது கண்டறியப்படுகிறது. அப்போது அது நம் கையை மீறி இருக்கும். இது ஒரு பூஞ்சை நோய் ஆகும். எனவே இந்த நோய் ஏற்படும் போது ஏராளமான பயிர்களில் 20%, 30% சந்தைக்கு பயன்படாத காய்களாக மாறிவிடுகின்றன. இது எப்படி வருகிறது என்று நாம் பார்த்தோமானால், முக்கியமாக பூஞ்சை என்கிற ஒன்று மேல் பாகத்தில் வரக்கூடியதாகும். எனவே இது கொலட்டோட்ரைக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை பூஞ்சை ஆகும், தாக்கக்கூடியதாகும். சரி, இந்த பூஞ்சை எப்போது தாக்கும் என்று பார்த்தால், மண்ணில் ஊட்டச்சத்து சமநிலையின்மை ஏற்படும் போது, அதாவது சரியான விதத்தில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கவில்லை என்றால் இது போல நடக்கும். மண் உணவு வலை சேதமடைந்திருந்தாலும் இது போல நடக்கும். அதாவது மண் பல்லுயிர் பெருக்கம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஒரு பூஞ்சை மிக வேகமாக தாக்கும். ஆகவே அதே போல மண்ணின் அங்க கரிமம் குறைவாக இருக்கும் பட்சத்தில் அந்த செடிக்கு இந்த நோய் வராமல் தன்னை தானே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய சக்தி அதற்கு இருக்காது. ஆக இதெல்லாம் விவசாயிகளுக்கு எப்படி தெரிய வரும்? மண்ணில் சத்துக்கள் சேதமடைந்திருக்கலாம், ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கலாம், ஆனா அந்த குறைபாடு வெளியே தெரியாது. ஏதேனும் அறிகுறிகள் இருந்தால் சிறிதளவு கொண்டு வந்து போடலாம். அப்படி கொண்டு வந்து போட்டாலும் கூட வேர்கள் அதை எடுத்துக்கொள்ளும் நிலையில் இருக்காது. ஏனென்றால் மண்ணில் நன்மை செய்யும் உயிரினங்கள் சுறுசுறுப்பாக வேலை செய்யவில்லை என்றால் நீங்கள் எந்த ஊட்டச்சத்துக்களை கொண்டு வந்து போட்டாலும் வேர்களால் அதை எடுத்துக்கொள்ளும் நிலையில் இருக்காது. எப்போது மண் கடினமாகிறதோ, மண்ணில் காற்றோட்டம் இல்லையோ, வேர்களின் வளர்ச்சி சிறப்பாக இல்லையோ, அந்த இடத்தில் இந்த பிரச்சனை வருகிறது. அதனால் தான் இன்றைக்கு நிறைய பேர் 5 ஏக்கர், 10 ஏக்கர், 20 ஏக்கர் கூட இந்த மிளகாயை பயிரிடும் விவசாயிகள் இருக்கிறார்கள். ஆனால் கடைசியில் பிரச்சனை வந்தால் விவசாயிகளுக்கு கண்ணீர் வரும். எப்படி வாழ்வது என்ற எண்ணம் பயமுறுத்துகிறது. இதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் தொடர்ந்தால் இந்த வருடமும் பாதிக்கப்படுவீர்கள், அடுத்த வருடமும் பாதிக்கப்படுவீர்கள், இன்னும் அதிகமாகும். ஆக ஒவ்வொரு வருடமும் இப்படி ஆனால் என்ன செய்வீர்கள்? இதன் மீது முதலீடு செய்ய அது வேண்டாம், இந்த பயிரை வளர்த்து நாம் முன்னேறுவது வேண்டாம் என்ற முடிவுக்கு வரும் நிலை ஏற்படும். அதனால் தான் இதன் மூல காரணத்தை நீங்கள் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதன் மூல காரணம் என்னவென்றால் மண் தான். அந்த மண்ணில் ஊட்டச்சத்துக்கள் சமச்சீராக பயிருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இல்லை, மண்ணின் பல்லுயிரியத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் விஞ்ஞானிகள் சொல்லும் மாட்ட. எந்த தோட்டத்தில் அந்த மண்ணின் பல்லுயிரியம் நன்றாக இருக்கிறதோ அதை ஆரோக்கியமான மண் என்று அழைக்கிறார்கள். எங்கே ஆரோக்கியமான மண் இருக்கிறதோ அங்கே ஆரோக்கியமான பயிர் விளையும். அதனால் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒருவர் மட்டுமல்ல, ஒவ்வொரு பகுதியிலும் எல்லா விவசாயிகளும் தங்கள் தோட்டங்களில் இந்த பிரச்சனையை இன்று சந்திக்கிறீர்கள். இந்த பழ அழுகல் நோய் என்ற ஒரு பிரச்சனையால். அதற்காக மண்ணின் பல்லுயிரியத்தை எப்படி அதிகரிப்பது, அல்லது மண்ணில் உள்ள இந்த உணவு வலை என்று அழைக்கப்படுவதை உடனடியாக எப்படி ஊக்கப்படுத்த வேண்டும் என்பது பற்றி நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்தால் இது மிகவும் சுலபமான ஒரு விஷயம். இன்றைக்கு இது ஒரு நிரூபிக்கப்பட்ட விஷயமாகும். நாடு முழுவதும் இது நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உயிரியல் இடுபொருள். அதுதான் டாக்டர் சாயில் என்கிற உயிரியல் இடுபொருள். இதை நீங்கள் மண்ணிற்கு இடும்போது அது மண்ணில் உள்ள மண் நலத்தை சிறப்பாக பாதுகாக்கும். மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்களை முழுமையாக வேர்களுக்கு கொண்டு போய் கொண்டே இருக்கும். வேர்களை சிறப்பாக வளர்ச்சி அடைய செய்து அந்த செடிக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து அந்த காய்க்கும் அல்லது அந்த செடிக்கு நீங்கள் குறிப்பிட்ட இந்த கொலிட்டோட்ரைக்கம் பூஞ்சை தாக்க வரும்போது அதிலிருந்து தன்னை தானே பாதுகாத்துக் கொள்ளும். தன்னை பாதுகாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை இது செடிக்கு கொடுக்கிறது. மண்ணில் டாக்டர் சாயில் உயிரியல் இடுபொருளை இடும்போது இவையெல்லாம் வளர்ச்சி அடைந்ததும்
தானாகவே அந்த செடிக்கு சக்தி வரும், நோய் கட்டுப்படும். 15-20 நாட்களில் மண்ணில் இந்த அதிசயங்களை பார்க்கலாம். மண்புழுக்களை பார்க்கலாம், மண் தளர்வாக இருப்பதையும் பார்க்கலாம், மண்ணில் நீர் நன்றாக உறிஞ்சப்படுவதை பார்க்கலாம். புரிகிறதா? வேர்கள் உள்ளே வளர்வதை பார்க்கலாம். இப்படி இந்த மண்ணியலை அறிந்து நீங்கள் வேலை செய்தால் இந்த ஒரு பிரச்சனையால் ஏற்படும் இழப்பை தவிர்த்து நல்ல விளைச்சலை எடுத்து சிறந்த காய்களை வளர்த்து நல்ல லாபத்தையும் பெறலாம் என்று கூறி, உங்களுடைய இந்த மிளகாய் தோட்டங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் இதை ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கூறி என் பேச்சை முடிக்கிறேன். நன்றி.